பிளாக் பேங்கோட வேர்ல்டு கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20,000 சேலரி மினிமம் இன்கம் உங்களுக்கு வேணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10% கேஷ்பேக் வந்து ட்ராவல் சூப்பர் மார்ட் டைனிங் போட்டிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம உள்ள பார்க்கலாம். அப் டு 1250 கேஷ்பேக் பெர் மந்த் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம உள்ள செக் பண்ணலாம். நோ ஆனுவல் ஃபீ ஃபார் த ஃபஸ்ட் இயர். சப்சிக்வெண்ட் இயரில் சார்ஜஸ் இருக்குது. அது சார்ஜஸ் வந்து ஸ்பெண்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் அது கம்மியாகும். அது என்னங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இப்போ 10% கேஷ்பேக் இருக்குது உங்களுக்கு இதில். அது 10% கேஷ்பேக் வேணும்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 400 மேக்ஸிமம் 10%. ஸோ வந்து பெர் மந்த்து வந்து நீங்கள் 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அது அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கண்டிஷன்ஸ் ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அந்த 10%க்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்னென்ன பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து ஏன் அப் டு 10% கேஷ்பேக்கு சூப்பர் மார்க்கெட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. நீங்கள் மந்த்லி 300 தான் மேக்ஸிமம் கேப்பு. 10% சூப்பர் மார்க்கெட் வந்து 10% 300 கேப் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே 10,000 மந்த்லி ஸ்பெண்ட் இருக்கணும். பட் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு 2,000 பண்ணால் கூட ஓகே தான். பட் ஓவரால் 10,000 இருக்கணும். டைனிங்க்கு 10% இருக்குது. ஸோ அதே தான் 10,000 கண்டிஷனு. ஏன் அப் டு 3% கேஷ்பேக் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து இது வந்து ரீட்டைல் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நார்மலாக 3% இருக்குது. 3% கேஷ்பேக் வந்து வாலெட் ரீட்டைல் எக்ஸ்பென்ஸுக்கு 150 பெர் மந்த் கேப் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி 100 பெர் மந்த்துக்கு வந்து நான் வாலெட் எல்லாமே அதில் இருக்குது உங்களுக்கு. சினிமா பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வாக்ஸ் சினிமாஸ் இருக்குது. ஸோ வாக்ஸ் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. அதுவும் வந்து ஸ்பெண்டிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 டிக்கெட்ஸ் பெர் கார்டு அவைல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஸ்பெண்டிங் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இதில். செக்யூர் வாலெட்டில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் அந்த கார்டோட மெயினான பெனிஃபிட்டு. 10%ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக பெனிஃபிட் சொல்கிறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 20,000 சேலரி இருக்கணும். அது ஒரு இது இருக்குது. ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃப்ரீ. செகண்ட் இயர் வந்து 950 சார்ஜஸ் வரும் செகண்ட் இயர்லேருந்து. அது வந்து நீங்கள் வந்து 100,000 பெர் இயருக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ஜஸும் உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கான்னா மேஜரான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இது தான். வேறு எதுவும் மேஜர் பெனிஃபிட்ஸ் கிடையாது உங்களுக்கு. வேறு ஏதாவது டீல்ஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.